எங்கம்மா எங்க போனோம்? நான் ஒரு எம்ஜிஆர் நகர். கொடுத்து விடு. ஒரு எம்ஜிஆர் நகர். ஒரு எம்ஜிஆர் நகர். ஒண்ணு இல்ல அண்ணா, ஒரு எம்ஜிஆர் நகர். ஹலோ ஹலோ. பூர்ணிமா இந்த வாட்டியாவது பாஸ் பண்ணி ஆகணும்டா, இல்லைன்னா எங்கள் அப்பா என்ன மாடு மேய்க்க விட்டுருவாரு. இதெல்லாம் ஒரு மேட்டரடா. நீ தமிழ்ல ஃபெயில் ஆன, இங்கிலீஷ்ல தானே? எவனாட்டு மொழியை படிப்படினா எப்படிடா மச்சான் படிக்கிறது? வர்ற கோவத்துக்கு மச்சான் 2 மார்க் போட்டா போதும்டா. இதுக்காக காலேஜில் ஜாயின் பண்ணி சீனா இருந்திருப்பேன்டா. விடுமச்சு, ஆண்டவன் கொடுத்த அக்டோபர் இருக்குடா, அதில் பார்த்துக்கலாம். டேய், நீயாவது 2-3 மார்க் தான்டா. நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன்ட்டேன் தெரியுமா? ஆ, நான் 30 மார்க் கூட தாண்ட மாட்டேன்னு. அது ரொம்ப சிம்பிள்ரா. கொஸ்டின் பேப்பரை பார்த்து அப்படியே எழுதணும். முடிஞ்சா எதுனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு வச்சுக்கேன், அதை பார்த்து அப்படியே எழுது மச்சு. ஆனால் மச்சான், நீ எழுதுற இங்கிலீஷ் யாருக்குமே புரியக்கூடாது. டேய், என்னடா அந்த பொண்ணு ஒன்று பார்க்குது? பார்க்குதா? ஏய் ஆமாண்டா. டேய், இதை பார்க்க பாடுறா. என்னடா சிரிக்குது? சிரிக்குதுல? என்னடா நீ சிரிக்கிற? டேய், என்னடா நடக்குதுங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மச்சான், அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் மச்சி. யாரு? பூர்ணிமாவியா? அந்த பொண்ணு அதான் பாக்குறிய, நல்லா பாக்குது மச்சி. ஆனா ஒன்னும் லவ் சொல்ல மச்சான். நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ண. டேய் விட்றா, அந்த பொண்ணை நான் 3 வருஷமா லவ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? வந்து 3 மாசத்துல கரெக்ட் பண்ண போற. என்னை பார்த்து ஒரு தடவை கூட சிரிச்சதில்லடா. மச்சான், உன் தங்கச்சி மாறா. ஏய், நீ தாண்டா எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி சேர்த்துக்கணும். நீ பண்றது சரியில்லடா. உனக்கு நான் இங்கிலீஷ் சொல்றேன் மச்சான். என்னது இங்கிலீஷா? ஏய் கையடா. மார்க் எடுக்க வைக்கிறேன் பாரு. பூர்ணி, பூர்ணி, பூர்ணி. இப்படிதாங்க நம்ம தினகரன் பூர்ணிமா பின்னாடி 6 மாசமா சுத்திக்கிட்டே இருக்காரு. எத்தனையோ முறை காதலை சொல்ல ட்ரை பண்ணியும் அவரால் சொல்லவே முடியல. இன்னைக்கு எப்படியாவது பூர்ணிமா கிட்ட தன்னோட காதலை சொல்லியே தீரணும்னு ஒரு முடிவோட வந்திருக்காரு. சரி மச்சி, சொல்லி தரல. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. பின்னாடியே வந்திருக்கான். திரும்பி பார்க்காம வா. பூர்ணி பாரு, அவன் பின்னாடியே வரான் பாரு. நில்லு. மட்டும் நீ கம்முனு வாடி. ஏ பூர்ணி, நில்லுன்னு சொல்றல. இப்ப அண்ணா ப்ளீஸ்ண்ணா, பின்னாடி வராதீங்கண்ணா. நீங்க இங்க எனக்கு அண்ணன் மாதிரி. என்னடா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்கண்ணா. அண்ணனோ? இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா வேலைக்கே ஆகுதுப்பா. என்னங்க கொஞ்சம் பேசுனீரா? என்னடா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குது. பொண்ணா? முடி வெண்ணல அந்த வா பாப்பலாம். ஏய் மச்சான், உட்கார்ந்து பேசிட்டே இருங்க. நான் வீட்டுக்கு போய் யாருன்னு பார்த்து வந்துறேன். யார் மச்சான்? கண்டுக்காமயே போறான்டா. மச்சான், சாயங்காலம் கரதா கிளாஸ்ல பார்க்கலாம். ஏய் ரா. எனக்கு ரெடி வெரி 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 வெரி. பாத்தாட்டா அம்மின்ற போதே. அங்கல்ல இந்த மாப்பு வீட்டுக்காரங்க வந்து போனாங்களே. என்ன சொன்னாங்க? வாடா. கல்ல என்னத்துல போன? ஊடனே தங்க மாட்டேன்ற. புலஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்ததே இவனுக்கு வேலையா போச்சு. வா, கத்தாதம்மா. வேப்பமா தண்டா உட்காந்து பேசியிருந்தோம். யாருன்னு தெரியுதா இது?
கீதா அண்ணியோட சொந்த தங்கச்சி. ஆ, அதான் சின்ன வயசுல நம்ம வீட்டுக்கு வருமேடா. ம், இவன் தாம்மா என் 2வது புள்ள. ம். இப்படி பசங்க 2 மார்க் சேர்த்து போடக்கூடாது. எல்லா பாடத்திலையும் பாஸ், இங்கிலீஷ் தான் ஃபெயில். அட்டம் எழுதலையா? மார்ச்ல கிளியர் பண்ணிடுவோம்ல. ஆமா, இதோட 4வது தடவை எழுதுறது. அந்த கங்கம்மா புண்ணியத்தால இந்த மாதிரியாவது பாஸ் பண்ணி ஒளிஞ்சா போதும், காலேஜுக்கு போவான். ஒண்ணு இதுக்கு இப்ப சொல்றோம். டேய், என்னடா தங்கச்சி கிட்ட தான் சொல்லிக்கிறேன். தங்கச்சி குறையும் மாத்தாதம்மா. திருட்டு பையன் என்ன நடத்துல இப்படி அனுப்பான்? கழுத அப்படியே வெட்டணும் உன்னை. ஆ, துட்டு கொடுக்குறாங்க, அவன் நடிக்கிறான். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதான் அவன் செய்வான். வெங்காயத்துல இருக்கிறான் டைரக்டர். எப்ப பார்த்தாலும் அதுக்காக இப்படி எடுத்துட்டு இருப்பான். முதல்ல அவனை வெட்டணும். இல்ல அத்தை, அவன் ஃபேஸ் கட் பாரு, நல்ல பொறுக்கி மாதிரி. அதான் அவன் எல்லா சீரியலும் வில்லனாவே நடிச்சுன்னு இருக்கிறான். அவன் மூஞ்சிக்கு வில்லன் தான் செட் ஆகும், நல்லவனா செட் ஆகாதுல்ல. ஆமா இல்ல செல்வி, ஆ? உன் மாடு கரப்பா விட்டு மிஸ்ரண்ட போயிருக்குதே, போய் பூச்சி கட்டு. இதுக்கு இதே வேலையே போச்சு. டேய் நைனா, போய் அந்த மாடு பிடிச்சி கட்டு வாடா. அந்த ஆள் பாத்தறனா மாட்டு வயித்துல அடிச்சிருவான்டா. டேய் போடா. டேய் என்னால போய் மாடு பிடிச்சி கட்ட முடியாது. போ பிடிச்சி கட்டு போ. இந்த வந்துட போறான். ஆமா, இவன் பெரிய கலெக்டர், மாடு பிடிச்சி கட்ட மாட்டான். இருமா பிடிச்சுவன். ஒரு வேலை சொன்ன செய்யற நீ. ஏமா நீ இதை கிள்ளிரு, இதை நான் வந்துடுறேன். சரி அத்தை. ஐயோ மாடி. ச்சே, அரை மணி நேரம் நாடகத்துக்கு 15 நிமிஷம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இதனால தான் நான் நாடகத்தையே பார்க்கறதில்ல. நீ கீதா நீ உண்மையான தங்கச்சியா? ஆ, வாடகை தங்கச்சி. இல்ல அப்பனா நீங்க எனக்கு முறை ஆகுது தெரியுமா? இல்ல இல்ல சொந்தக்காரங்கன்னு சொல்ல வந்தேன். நீ இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருப்ப? உன் அப்பன் கப்பல் ஏற வரைக்கும். நான் கிளம்புறேன். ஏய் போகாத. ஏய் ஏய் ஏய். ஐயோ. மூஞ்ச பாரு, திருட்டு மூஞ்சி. ஒரு பொண்ணை விடாது. உங்களை ஆயில் ஃப்ரீயாக வைக்கிறது 4 மணி நேரத்திற்கு. தினா, 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 கொஞ்சம் தூரம் எழுந்து பட, சாணி தெளிக்கணும். எவடியாவா என் மாப்பிள்ளை கிட்ட போனவ? வெள்ளிக்கிழமை அதுமா காலையில துணி சாணி கூட வைக்காம வழிச்சுக்கின்னு போனவ. ஏன் என் வீட்ல வாசல் இல்லையா? நான் தொலைக்க மாட்டேன். ஏச்சி தூர போ. வரவள ஒதிக்காம விட்டு இருக்கிற பாரு. டேய் ஏந்திரே, பொழுது விழுந்து தெரியல. போய் தின்ன மேல உட்காரு. பாவ் தண்ணி காய் வை, ஏறிக்கு போயிட்டுறேன். சீக்கிரம் வா, அப்பா காய வைக்கணும். Once upon a time, lady of the lady of
என்னம்மா இது எப்ப பார்த்தாலும் சாம்பார் வச்சு நிக்கிறா குழம்பு வைக்க தெரியாது உனக்கு ஏய் என்ன கத்துற இன்னும் என்ன குழம்பு வைக்கிறது உனக்கு ஓ யார் வீட்ல போய் குழம்பு வைக்கணும் பார்க்க தானே போறேன் வரோம் வெச்சு கொட்டுறது அமுதா அமுதா என்னத்த அண்ணனுக்கு கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுமா தோ எடுத்துன்னு வரேன். Once upon a time, Mary is coming. Coming. அமுதா யார் குழம்பு எத்தனை வந்த வேற குழம்பு இல்ல வீட்டுக்கு வா, கறி குழம்பே ஆக்கி போடுறேன். என்ன கறி செஞ்சு போடுவ மாட்டுக்கறி தான். ஐயே மாட்டுக்கறியா நீ எது சாப்பிட்டது? ஆக்கி வச்சா மோந்தில்ல பாப்ப. ஆக்கி வச்ச ஒரு சட்டி கறி துண்ணுவான் அவங்கிட்ட போட்டி போடாதடி வர சொல்லாத்த, சட்டி சட்டியா கறி ஆக்கி போடுறேன். டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுற. நல்லா இருக்கு தீனா. வாய்ஸ் கூட செம்மையா இருக்கு. செம்மையா பாடுற. Thanks. கொட்டச்சுரா. தீனா. I love you. நானும் தான். சோரே இறங்காது செம்ம லவ் மச்சி. நான் மாமா உச்சி வேலை எங்க போயிட்டு வர ஏரிக்கு போயிட்டு வரேன்டா பார்த்து மாமா பின்னாடியே முனி வர போறேன் துணியெல்லாம் வராது பாரு, பின்னாடியே அமுதா வரும். அமுதாவா அமுதாவா அட்டை என்னடா இது? என்னன்னா என்ன பண்றது? நம்ம லவ் பண்ணா மட்டும் போதுமா? நல்லா தான் பார்த்தது சிரிச்சுது. நான் கூட இந்த லவ் செட் ஆடுன்னு தான் நினச்சேன். ஏரிகளில் லெட்டர் குத்துது. இந்தா. தீனா, உன் அண்ணன் கிட்ட கொடுத்துரு. எனக்கு தெரியலடா. என்ன மச்சான் இது? ஏய், நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இரு மச்சான். ஸ்டைலாக தானே இருக்கேன். நல்லா ட்ரெஸ் பண்ணுறல. அப்புறம் நான் அவனை பிடிக்குது என்ன? ஏமாத்துச்சு மச்சி. ஏய் என்ன கிண்டலா? விடு மச்சி, கவலைப்படாத, வர்றதான் வரும். ஊர்ல என்ன பொண்ணா இல்ல? ஏய் சரி, பொண்ணு இருந்தா கம்முன்னு பேத்தின்னு. என்ன அட்டை ஃபர்ஸ்ட் கால் தான் ஓவரா ஃபீல் பண்ணிக்கிற? எனக்கு தெரிஞ்சு இது 4ஆவதோ 5ஆவதோ. விடு மச்சான், வேற ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். ஓவரா பணம் காட்டாதுண்ணே. என்ன மச்சு மடக்கிட்டுன்ற கெத்தில் பேசுறியோ? ரொம்ப ஆடாத, புட்டுக்கு போகுது. என்ன மச்சி சாபம் கொடுக்குற? இல்லாட்டி தானே பேசுனேன். என்ன காண்டாயிட்டியா? ஏய் வட்டங்கடா. கம்முனுடா மச்சானே ஃபீல்ல இருக்கிறோம். ஏய் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. லவ்வால் நான் பட்ட அசிங்கலாம் போதேன்டா. இனிமேல் எவன் பின்னாடி போக போகிறதில்ல. இந்த லவ்வே வேணாண்டா மச்சான். சே தேவையில்லாத வேலை மச்சு. நல்லா பார்ப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. நம்மளும் அதை லவ் நம்பி பின்னாடியே போகிறோம். சரி ப்ரிப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனோன்னு வச்சுக்கேன், பார்த்துட்டு அண்ணான்னு சொல்லிடுவாங்க. இல்லை நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது கூட பரவாயில்ல. வீட்டில் அப்பா கிட்ட சொல்லி உதவாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோ, ரோட்டில் போகிற வரவெல்லாம் அடிப்பான். சே என்ன போடப்பட தூ. நம்ம பசங்களை போட்டு அடிக்கிற மச்சான்.
சீரியஸா சண்டை போட்டுக்கிறான். அவன் மட்டும் வந்து ஏதோ WWF டிஸ்கா சண்டை போட்டுக்கிறாடா. டேய் அதான் மச்சான் டிவியை பார்த்து சீன் போட்டுக்கிறான். அப்படியே ரியலா வலிச்சு அப்படியே வச்சு மாமாண்ணே, என்கிட்ட ஒரு கோவர் ஒன்று மாட்சி மாமா. நானும் மச்சானும் தூக்கி போட்டு சும்மா சொரு பேண்ட் எல்லாம் டார் ஆயிடுச்சு. ஏய் இங்க பாரு அவன் சப்ப ஏரியா பசங்க பேர் அவனுக்கு சண்டை வச்சு கேள்விப்படன்னு வச்சுக்கேன் மண்டை கிண்டலாம் வச்சிருவேன் ஆ? ஹலோ தீனா, எப்படி இருக்கீங்க? இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜுவாலஜி ஃபர்ஸ்ட் இயர். உங்களை தினமும் பார்ப்பேன். பயமா இருக்கும் பேசுறதுக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? இல்லடி, எனக்கு அவரை தெரியும். மச்சி யார் இந்த தெரிஞ்ச பொண்ணு ஒரு தெரிஞ்ச பொண்ணா? ஏய் தெரிஞ்ச பொண்ணுதான். ஓ உட்கார். நடக்கட்டும் போல. சனியை பிடிச்ச வெறுப்பேத்தி எங்க போனாலும் வருது திட்டு மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு பார்த்தா வந்து வெறுப்பேத்தி சப்பது. இந்த பொண்ணு வந்தானே இதற்கு கெத்தா நடந்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஹலோ சீனியர், உங்களை என்னடா ஏன் இப்படி பண்ணாரு? பயங்கரமா அடிபட்டுடுச்சா? அந்த பொண்ணு என் பின்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. திடீர்னு பஸ்ஸுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அழகா போக மாட்டேங்கன்னு நினைச்சேன். பொண்ணு மாட்டிடுச்சு. அவளுக்கு ஒண்ணா வந்து பொண்ணு சொல்ல அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏதோ ஆயிடுச்சு.
புண்ணி அழாத அதுக்கு ஒன்றும் இல்லைன்றல. ஏய் நித்து, ஏய் நித்து நித்து நித்து. ஏய் வாடா போலாம். புண்ணி போலாம் புண்ணி, டைம் ஏய் ஆச்சு. வாடா போலாம், வண்டி கிடைக்காதடா. ஏய் மச்சான் நீ போய் பாரு. அண்ணா ஒரு நிமிஷம் இருட்டுல வேணாம், கிளம்பலாம். புண்ணி ஏய் சொல்லு நீ. பூர்ணி ரொம்ப நேரம் பூர்ணி, வா. ஆயிடுச்சுடி. ஏய் வா வாடா போலாம். போலாம். ஏறுண்ணா எப்பா ஏறுப்பா, டைம் ஆகுது. அண்ணா நீ போடா, நான் வேற வண்டியில வரேன். புண்ணி நான் அத்த வண்டியில போலாம், உட்காரு. மச்சான் நீ நான் உட்காருண்ணா. அக்கா தண்ணி உட்காருக்கா. பரவாயில்ல, adjust பண்ணிக்கலாம், உட்காரு. வா. லேட் ஆச்சு தீனா, உட்காரு. ஏய் உட்காருடா, டைம் ஆகுது, கடுப்பேத்தின்னு. பரவாயில்ல தீனா, வா உட்காரு. என்ன மச்சி ஆப்ப இப்படி பண்றா, அது கூட தெரியல. ஏய் வா புண்ணி. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஏய் சூப்பர், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஒரு நிமிஷம். ஏய் அதான் வாங்க கம்முனு. சாக்லேட்ரா? சாக்லேட். ஐ டேக் மச்சான் 2. தேங்க் யூ. எடுத்துக்கங்க. ஏய் ஒண்ணு அவன மார்னிங்னா சாரி. தீனா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இல்லைன்னா பிரியாணி வாங்கி தரலான்னு நினச்சேன். அது ஆக்சுவலா காலையில சாப்பிட்டது. இப்போ போலாமா? இப்போ போலாமா? ஆ. வா. என்ன பண்ணுது? இங்க பாத்தியா? என்ன யார் கத்தது சொல்லு? நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமா. நீயே வச்சுருக்க? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஞாபகமா ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுப்பேன். பிடிச்சவங்க? அப்பெல்லாம் என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. இப்போ விட அப்ப இருக்கிற தீனாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிற ஸ்டைலா தொங்கிக்கணும், ஹீரோ மாதிரி என்னை பார்க்க ட்ரை பண்ணுவியே, சூப்பரா இருக்கும். உன் கூட பேசணும் பழகணும் அப்படிலாம் ஆசையா இருக்கும். ஆனா பயமா இருக்கும். அப்ப நான் சின்ன பொண்ணுல்ல. ஆமா, பார்த்ததுக்கே லவ் லெட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். இதுல நான் பேசியிருந்தேன் வீட்டுக்கு வந்து பொண்ணே கேட்டிருப்பேன். அப்பெல்லாம் உன் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ ஏன் இப்படி பொறிக்க மாதிரி ஆயிட்டா? நல்லாவே இல்லை. அப்ப எவ்வளவு நல்ல பையனா இருந்த, இப்பவும் இருக்கிறிய. எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்பா எந்த கழுதுற உனக்கு முடி வெட்டினது? அடச்சி போய் முதல்ல மொட்டடி. படிக்கிற புள்ளிக்கு எப்படி வெட்டிக்கிறான் பாரு. வெட்டும் அவனை. மூஞ்சி கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. என்னடா ட்ரெஸ் இது? நேரோ டைப்பு காவமா இருக்குது. பல கல்லு காத்து வட்டும். டேய் அட்டா, டேய் என்னடா அட்டா, மொட்டை? டேய் பாரு மச்சான், அட்டா. அவன் மொக்கையறா. டேய். குஞ்சிராம் போல இருக்குது. ஹேய் தல வணக்கம் தல. தல வணக்கம் தல. என்னடா ஆளே காணோம். எங்க போயிருந்த? கேண்டீன்ல தான்டா இருக்கேன். என்ன விஷயம்? மச்சி ஏய் ஏய் பாய் போடுறீ.
பொன்னி பால் போடு டேய் ஏய் தீனா கைய கொடு தீனா கைய கொடு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு தீனா உன் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா இருக்கு குட்டி பையன் மாதிரி அழகா இருக்கிற இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் ஓகே தீனா நான் வரேன் பூர்ணிமா ஒரு வாரமா காலேஜுக்கு வரல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்ல தெரியல நானே உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைச்சேன் சரி பொண்ணு இனிமே காலேஜ்க்கே வராதான். என்னடா சொல்ற? அந்த அம்மா நோட்டில் உன்னோட பேர் எழுதி வச்சிருந்தத வீட்டில் பார்த்துட்டாங்களாம். ஒரே பிரச்சனை, செம்ம அடி. அதுக்கு அவசரமாக கல்யாணம் வேற ரெடி பண்ணுறாங்க தலை. எப்படியாச்சும் காப்பாத்தல ப்ளீஸ். பெரிய பிரச்சனை ஆச்சுடா மச்சான். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுடா. பூர்ணி எனக்கு வேணும்டா. கண்ணுக்கு தெரிஞ்சலாம் விட்டு போக முடியாதா மச்சி? கூட்டு போகலான்னு முடிவு பண்ணு. டேய் கூட்டுன்னு போறியா? கூட்டுன்னு போறதுன்னு அவ்வளோ அசால்ட்டா? அதுக்கு இல்லை மச்சான், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண தெரியணும்ல. ஏய் பண்ணாதையா கூட்டுன்னு போறேன்னு சொல்லுவான். அது எவ்வளோ லவ் பண்ணி எனக்கு மட்டும் தான் மச்சான் தெரியும். ஏய் நான் முன்ன மாதிரி இல்லைடா, நம்புங்கடா. ஏய் நம்புங்க மச்சான். ஏய் இத காய்ச்சினி பாரு, எதெல்லாம் யோசிச்சுதான் பண்ணோம். ஏய் நித்து, என்ன வச்சு பண்ணோம் மச்சி? அவனை லவ் பண்றால, அவனும் தேவையில்ல, நான் வரேன், நம்ம தூக்கலாம். ஏய் என்ன தூக்கிடலாம், பக்காவா பிளான் போட்டு பண்ணணும். முதல்ல அந்த பொண்ணாண்ட போய் பேசணும், அது என்னைக்கு வர முடியும்னு பார்க்கணும். அப்படி இல்லையா நம்ம சொல்ற இடத்துக்கு அது வரணும். மச்சி பேசாம லெட்டர் எழுதி கொடுத்துறேன். இல்லடா மச்சி, முதல்ல பேச ட்ரை பண்ணட்டும். முடியலன்னா லெட்டர் எழுதி கொடுக்கட்டும். அப்ப எப்போ தூக்குறதுடா? இன்னைக்கு திங்கக்கிழமை, கையில் வேற துட்டு இல்லை. சனிக்கிழமை 3 மணிக்கு ஓகேவா? ஓகே மச்சான். ஏய் இந்த வீடு தான் மச்சான், அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. தீனா, என்னடி இது? நீ எப்படி எங்க? உனக்கு தெரியுமா? லெட்டர் இல்லை, நீ கால்பட நான் இருக்கேன். சனிக்கலாம். தீனா, தீனா. டேய் என்னடா ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஒரு ½ hour வந்துருவா. ஏய் என்னடா சொல்ற, ஊரே முழிச்சிரும் போல இருக்குது. மச்சான் ஒருவேளை கிளம்பும்போது மாட்டிருந்தா? ஏய் நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் மச்சான். சாகுறா. மச்சான் நீங்க தள்ளுங்க, போறோம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நான் போய் பார்த்துட்டு வரேன்டா. ஏய் ஏன்டா இப்படி இருக்கற? ஏய் வண்டி ஏறா. ஏய் பார்த்து மச்சான். ஏய் பூனி பாத்தியா? என்ன பிரச்சனைடா? என்ன அட்டை அவங்க வீடு பூட்டி இருக்குடா. ஏய் சரியா பாத்தியாடா? ஏய் என்ன சரியா பாத்தியா இல்லையான்னு? அவங்க வீட்டுல இவ்வளவு பேர் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுல பொண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல. சி ஏய் டேய் மச்சான். சாரி மச்சான், சாரிடா, சொதப்பிடுச்சு. தீனா
புடிடா ஏய் மச்சான் புடிடா ஏய் இதா சத்தியமா புடிடா திரும்படா ஏய் சீக்கிரமா மச்சான் புடி மச்சான் பாத்து போடா புண்ணியமா ஏய் தீனா எப்படி எங்க போற? உன்னை இப்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் சொன்னல தீனா காலேஜ் ஃப்ரெண்டு எனக்காக சண்டெல்லாம் போட்டாருன்னு. இவருதான். ஹலோ பாஸ். தீனா இவர் யாருன்னு சொல்லு. என் ஹஸ்பண்ட். யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மூஞ்சியை எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்கலையா. மூஞ்சியை பாரு பொறுக்கி மாதிரி. இப்படி இருந்தா யார் தான் பொண்ணு கொடுப்பாங்க? ஆமா இந்த மாதிரி பெரிய ஐஸ்வர்யா. தீனா எல்லாம் சதீஷ் சொன்னா. எனக்கு தெரியும் நீ ஹெல்ப் பண்ணதான் வந்தேன்னு. சாரி தீனா. எங்க அண்ணன் உன்னை அடிச்சிருச்சுல்ல. நீ கொடுத்த லெட்டரை கூட படிக்கல. எங்க அண்ணன் புடுங்கி கிழிச்சு போட்டுடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீனா? எங்க வீட்ல எல்லாரும் நான் உன்னதான்னு தப்பா நினைச்சிட்டாங்க. சாரி தீனா. அது கூட ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாரும் முன்னாடியே வந்து என்னை கூட்டின்னு போயிட்டாரு. நேத்து காலையில தான் கல்யாணம் நடந்துச்சு கோயில்ல. சாரி தீனா, உன்கிட்ட எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். தீனா நாங்க இப்ப எங்க போறோம் தெரியுமா? படம் பார்க்கறதுக்கு. நீயும் வரியா? ப்ளீஸ் வா தீனா. சொல்லுன்றல. பஸ் வாங்க பஸ் போலாம். சூப்பரான லவ் ஸ்டோரியா. டிக்கெட் நான் பார்த்துட்டு வாங்க. பின்னாடி இடம் காலியா இருக்கு. உட்காந்துங்க. நான் இப்போ கூட்டம் ஏறும் அதுதான் சொல்றேன். ரொம்ப கொஞ்சரா. நான் உன்னை சொல்லிட்டா? என்னத்த சொல்ல போறேன்? அவன் ரொம்ப நல்ல பையன். ஸ்கூல் டைம்ல என் பின்னாடி எப்படி சுத்தினான்னு தெரியுமா? உலகத்திலே பெரிய அழகு உலக அழகு. இந்தமா ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னதான் லவ் பண்ணுவாங்களா? ஏன் நான் அழகு இல்லையா? என் கண்ணை பார்த்து சொல்லு. இல்ல. என் உதட்ட பார்த்து சொல்லு. இல்ல. நான் அழகு இல்லையா? இல்ல. ஏ தீனா நான் திமிரா? என்னடி புருஷன பேர் சொல்லி கூப்பிடுற? ஆமா அப்படிதான் கூப்பிடுவேன். தீனா. ஏய் அப்படி கூப்பிடாத. அப்படிதான் கூப்பிடுவேன். தீனா 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 தீனா. பொடி பூரி. போட முட்டக்கனா. பொடி பூரி. முட்டக்கனா. முட்டக்கனா. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான். பொடி பூரி. அவன பத்தி புண்ணி கோல் பண்றதா? பொடி பூரி. வர முட்டை. நான் பார்க்க வேண்டாமா? பொடி. நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏமாந்து